ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்னிங் சொரக்காய் ஜூஸில் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. சொரக்காய் ஜூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் சொரக்காயை எடுத்து தோலை சீவிட்டு கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எங்கள் தோட்டத்தில் இப்போ சொரக்காய் நிறைய கிடைக்கிறனால டெய்லியும் குழம்பு பொரியல்னு வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நான் ஜூஸாக போட்டு கொடுத்துட்டேங்க. சொரக்காயில் நீர்ச்சத்து இருக்கிறனால இந்த சம்மர் டைமுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. அடுத்து பெரிய நெல்லிக்காவையும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய், கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய நெல்லிக்காய் 2 சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வடித்து கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிக்கலாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் குடிங்கங்க, ஹெல்த்தியானதுங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடல சட்னி தாங்க. அதுக்கு கடலப்பருப்பு, பூண்டு, வரமிளகா, வெங்காயம், புளி எடுத்துக்கோங்க. இப்போ வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப வரமிளகா சேர்த்திக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், புளி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த சைடு இது வதங்கினட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் அடுப்பில் சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிரும். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இது மண் சட்டிங்கிறனால அரிசி பார்த்திங்கன்னா 3/4 வேக்காடு வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடலாங்க. மண் சட்டியிலேயே ரொம்ப நேரம் சூடு இருக்கும், அதனால் அதுலேயே வெந்துருங்க. இப்போ வடித்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்குள்ளே இப்போ கடல சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கிறது ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கடல சட்னி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் வடித்த சாதம், வடித்த கஞ்சி, கடல சட்னி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்